மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கணிகைபேர் கிராமத்தில் குழந்தைகளை கடத்த முயன்ற ஆந்திராவைச் சேர்ந்த 2 பெண்களை கிராம மக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் பெரிய செங்காந்தல் குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணை பகுதியில் தூர்வாருகிறோம் என்ற பெயரில் நடைபெறும் மணற்கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுப்பிரமணியபுரம் பகுதியில் தூர்வாரும் பணியினை மேற்கொண்ட பின்னர் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் தூர்வார வேண்டும் என்று முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் ஓபலூர் அரசு பயணியர் மாளிகையில் நுழைந்த அரிய வகை உயிரினமான பச்சோந்தியை அங்கிருந்த பணியாளர்கள் மீட்டனர். இந்த பச்சோந்தியை அவ்வழியாக வந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். பின்னர் பச்சோந்தி தீயணைப்புத் துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கோவில் பூசாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாதச்சம்பளம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனுவையும் அவர்கள் அளித்தனர். இதேபோல் தஞ்சை பணக்கல் கட்டிடம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பூசாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பூசாரிகள் நலவாரியம் செயலற்று இருப்பதாகவும் அதனை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரத்தில் மாவட்ட கண்காணிப்பு மற்றும் கணிப்பாய்வு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர்ராஜா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் பணிகளை குறித்த காலத்தில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை வரவேற்று நாகர்கோவிலில் சிவாஜி ரசிகர் மன்றம், தமிழ்நாடு காமராஜர் நற்பணி மன்றம் ஆகிய அமைப்புகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடின. முன்னதாக சிவாஜியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மன்ற நிர்வாகிகள் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு சிறுபான்மையின மாணவியர்கள் மத்திய அரசின் மௌலானா ஆசாத் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆட்சியர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் உரிய காலக்கெடுவிற்குள் சிறுபான்மையின மாணவியர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.